திருமணம் பண்ற ஒரு ஆண்மகனுக்கு என்ன முக்கியம்? பணங்காசு முக்கியம் கிடையாது, பேர் புகழ் முக்கியம் கிடையாது. கொண்டாடிக்கிட்ட படுக்கும்போது முழுமையான திருப்தி அடையலாம் பாருங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஆனா இப்ப நிறைய ஆண்களுக்கு அது இருக்கா? நிறைய பேர் கேக்குறாங்க, சிறுசா இருக்கிற உறுப்பு பெருசாக்க முடியுமா? பெருசாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். உங்ககிட்ட வந்த முடியாததா? குட்டியா இருக்கும், 1 இன்ச்சு இருக்கும். அப்புறம் பார்த்தா 2 இன்ச்சு 3 இன்ச்சு. ரொம்ப சிறியதாக உறுப்பை பெருசாக்கலாம். 7, 8 இன்ச்சு 9 இன்ச்சு கண்டிப்பா வரும். அதுக்கு உண்டான உணவு தான் இது. This is your favorite YouTube channel தலையணை மந்திரம். நான் உங்கள் லவ்லி ஆங்கர் அனு. ஸோ நம்ம தலையணை மந்திரத்தில் புது செக்மெண்ட் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மருத்துவ சமையல். ஸோ மருத்துவ சமையலில் என்னென்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நம்ம செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே பேடாக இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேப்லெட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புது டிஷ்ஷஸோட அட்வைஸ் செய்து கொடுக்கறதுக்காக நம்மளோட மருத்துவர் பழனி ஐயா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் தலையணை மந்திரம் நேயர்களே, வணக்கம். சோ கியூட்டா ஸ்வீட்டா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டாக்டர் சொல்லிடுவாங்க. கியூட்டா சூட்டா நீட்டா. நீட்டா அப்படின்னா எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நீண்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீண்டு இருக்கணும். நீண்டுன்னு சொல்லும்போது நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். ஆண் உறுப்பு வலிமையாகிறதுக்கு, ஓங்கி நிக்கிறதுக்கு ஓரிதழ் பணியாரம். சோ ஓங்கி நிக்கிறதுக்கான ஓரிதழ் பணியாரம் நம்ம செய்ய போறோம். சோ அதுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாம் பருப்பு, பாதாம் பிஸ்தா முந்திரி, இது நம்ம எப்பவுமே இல்ல ஒவ்வொன்னா நம்ம எல்லாம் போடணும். ஏன்னா இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி சாப்பிட்றவங்களுக்கு தான் பலம் அதிகமா இருக்கு. அதுவும் கூட இப்ப நிறைய சேர்த்திருக்கேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பூசணி விதை. இந்த பொடி பாத்தீங்கன்னா முருங்கைப்பூ பொடி. முருங்கைப்பூ பொடி. முருங்கை பொடி. ஆமா, முருங்கை பூ பொடி. இது பாத்தீங்கன்னா நிலப்பனை கிழங்கு பொடி. நிலப்பனை கிழங்கு பொடி. ஓரிதழ் பொடி. ஓரிதழ் பொடி. பூமி சர்க்கரை. பூமி சர்க்கரை. அமுக்குரா. அமுக்குரால். பூனைக்காளி விதை. பூனைக்காளி விதை. மெயின் பாத்தீங்கன்னா முருங்கை விதை. முருங்கை விதை பொடி. இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு டிஷ் செய்யறோம். ஓகே சார். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமுக்கரா கிழங்கு, நிலப்பான கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, அரச விதை, 2வது முருங்கைப்பூவு, முருங்கை விதை, இது எல்லாமே ஒரு ஆண்மகனுக்கு ஆண் உறுப்பை வலிமைப்படுத்துவதற்கு. இப்ப சிறுசா இருக்கிற உறுப்பு பெருசாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேர் கேக்குறாங்க, சிறுசா இருக்கிற உறுப்பு பெருசாக்க முடியுமா? பெருசாக்க முடியுமா? ஆக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். உங்ககிட்ட வந்த முடியாததா? சொல்லிச்சு, கண்டிப்பா முடியும். சரி, இப்ப சிறுசாகிற உறுப்பு எவ்வளவு நாள் வரைக்கும் பெருசாக்கலாம்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு 60 வயசு முதியவர் இருக்காரு. அவருக்கு என்னுடைய உறுப்பு சுருங்கி இருக்கு, பெருசாக்க முடியுமா? முடியாது. எப்படி? 60 வயசு உள்ள ஒரு வயோதிகருக்கு என்னுடைய உறுப்பு சிறிதாகி விட்டது, அதை பெருசாக்குங்கள் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்படி ஒரு சிகிச்சை இல்லை. ஆனா அதே முதியவருக்கு அந்த உறுப்பை வலிமையாக்க முடியும். எப்படி வலிமையாக்க முடியும்? அப்ப சிறு வயதுல அவருக்கு எப்படி இருக்க உறுப்பு ரொம்ப பெருசாவும் தடிசாவும் நீண்டு இருக்கும். அது வயதானவன என்ன ஆகுது? சுருங்கி போகுது. அதை வலிமையாக்கிக்கலாம். ஆனா சிறிதாகிற உறுப்பை பெருசாக்குறது நம்மளால முடியும் சொன்னீங்களா? அது யாராருக்கு முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கு. 15 வயசுல இருந்து எத்தனை வயசு? 15 வயசுல இருந்து ஒரு 25-30 வயசுக்குள்ள ரொம்ப சிறியதாக உறுப்பை பெருசாக்கலாம். இப்ப பிறக்கும் போது குழந்தைக்கு எவ்வளவு பெருசு இருக்குது உறுப்பு? குட்டியா இருக்கும், 1 இன்ச்சு இருக்கும். அப்புறம் பார்த்தா 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4, 5, 6 வரைக்கும் போகுது இல்லையா? அவங்களுக்கு எப்படி போகுது? வளர்ச்சி ஆவறதால தான் அவங்களுக்கு பெருசாகுது. அது மாதிரி வளரும் பருவத்துல மட்டும்தான் வளரும். வளரும் பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா 16, 17, 18, 19, 20 இதெல்லாம் வளர்ச்சி அடைகிற பருவம். இந்த பருவத்துல உறுப்பினுடைய வளர்ச்சி உண்டு. ஆனா வயது முதிர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வளராது. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, என் உறுப்பு நல்லா பெருசாக்கி நீண்டு வர்றதுக்கு வளர்ச்சி அடைய வைக்க முடியாது. ஆனா அதே உறுப்பை வலிமைப்படுத்தி பழைய நிலைமைக்கு 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு நீண்டு வர பண்ணலாம். சின்னதாகவே ஆகிப்போச்சு 60 வயசுல, அது பெருசாகணும் அப்படின்னா சாத்தியம் இல்லை. ஆனா அவருக்கு வலிமை அதிகமாகும் போது அவர் கண்டிப்பா ஆண் உறுப்பு 7, 8 இன்ச்சு 9 இன்ச்சு கண்டிப்பா வரும்.
அதுக்கு உண்டான உணவு தான் இது. சரி, அப்ப நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம், எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாமா? என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ குழிப்பணியாரம் செய்ய போறோம். முதல்ல அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டு பவுடர் ஆக்கணும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி அரைச்சிடலாம். சூப்பர் சார், அரைச்சாச்சு. இந்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா இதை என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, பாதாம் இருக்கு, பிஸ்தா இருக்கு, முந்திரி இருக்கு, ஸோ பூசணி விதை இருக்கு. ஸோ அதனால தான் க்ரீனா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுப்பு பற்ற வைக்கணும். ஓகே, பற்ற வச்சாச்சு. ஸோ நம்ம குழிப்பணியார கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழிப்பணியார கல்ல வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சார். எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் பணியாரம் நல்லா இருக்கும். பொடி ஒவ்வொரு ஸ்பூன் பொடி போடணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பொடி இது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிதழ் பொடி. ஓரிதழ் பொடி. ஆமா, சின்ன கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பனக்கிழங்கு. நிலப்பனக்கிழங்கு பொடி. முருங்கை பூவு. முருங்கை பூ பொடி. அமுக்ரா கிழங்கு. இது அமுக்ரா கிழங்கு. அமுக்ரா கிழங்கு பொடி. அமுக்ரா கிழங்கு. புனைக்காளி விதை. புனைக்காளி விதை. நிலப்பனக்கிழங்கு. நிலப்பனக்கிழங்கு பொடி. அரச விதை. அரச விதை. முருங்கை விதையினுடைய பவுடர். முருங்கை பூ, அதாவது அதோட விதையோட பவுடர். அது பூவு, இது விதை. சோ நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி இது வந்து பாதாம் பிஸ்தா பவுடர் அத போடுங்க. பிஸ்தா பவுடர் போட்டாச்சு. சால்ட் கொஞ்சம் போடுங்க. சால்ட். உப்பு போட்டால் தான் சுவை தெரியும். சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆண் உறுப்பு வலிமை ஆகிறதுக்கு ஆண்மை அதிகமாக இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆண்மை குறைவாக இருந்தால் அவன் ஆரோக்கியமாக போயிடும். திருமணம் பண்ணுற ஒரு ஆண்மகனுக்கு என்ன முக்கியம்? ஆண்மை. பணங்காசு முக்கியம் கிடையாது, பேர் புகழ் முக்கியம் கிடையாது. கொண்டாடிக்கிட்ட படுக்கும்போது முழுமையான திருப்தி அடையலாம் பாருங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஆனால் இப்போ நிறைய ஆண்களுக்கு அது இருக்கா? இல்லையா சார்? இல்லையா? தலையணை மந்திரம் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. நிறைய பேருக்கு இல்லைன்னு தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஒரு ஆணுக்கு வந்து மனைவி திருமணம் போது அவனுக்கு ஆன்மத்தன்மை இருக்கான்னு பார்த்தா கல்யாணமே பண்ணணும். இல்ல கல்யாணம் பண்ணக்கூடாது. சார், நான் வந்து இந்த கமெண்ட்ல நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு உறுப்பு சின்னதாக இருக்கு, என்னால் உறுப்பு இந்த சின்னதை வச்சுக்கிட்டு என் மனைவியை திருப்திப்படுத்த முடியல, என்ன வழி? அதுதான் ஓரிதை தாமரை, நீர்மொழி விதை, ஆல விதை, அரச விதை, அத்தி விதை, இளந்த விதை, முருங்கை விதை, மெயினாக வந்து அமுக்கரா கிழங்கு, நிலப்பான கிழங்கு, பூமி சக்கர கிழங்கு, கருட கிழங்கு, கோரைக்கிழங்கு, இப்படி நிறைய மூலிகை இருக்கு. சார், இதெல்லாம் நான் எங்கே சார் போடுறது? கிடைக்குமா? கிடைக்காது தான். உங்களுக்கு செய்கிற பக்குவமும் தெரியாது தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, வெள்ளரி விதை, இந்த மூலிகை எல்லாம் போட்டு குடிப்பேன் செய்கிறேன். இதை தொடர்ந்து உங்களால் சாப்பிடவும் முடியாது. டெய்லி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சலிச்சிடும். இது என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் மனைவிட்ட சொல்லி இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக எனர்ஜி உண்டு. ஆனால் இதுக்கும் மேலே வந்து இதே மாதிரியே பொடிகள் உள்ள எனக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட அதுக்கு உண்டான மருத்துவம் இருக்குது. மூலிகை மருத்துவம். மூலிகையின் மூலியமாக கேப்சூல். இந்த கேப்சூல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், நீண்ட நேரம் தாமதம் ஈடுபடலாம், மனைவி திருப்திப்படுத்தலாம், ஒரு முறைக்கு 2 முறை சந்தோஷமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்மை வலிமை அதிகமாகிடும். இதனால் வந்து பெரும்பாலும் வந்து இது மாதிரி ஆண்மை குறை உள்ளவங்க வருத்தப்பட வேணாம். செக்ஸில் யார் தோல்வி அடையும் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவது கடினம். ஏன்னா மன உளைச்சல் அதிகமாகிடும். அதனால் தயவு செய்து ஆண்மை குறை உள்ளவங்க, உறுப்பு சிறுத்து போனவங்க, விரைப்புத்தன்மை இல்லாதவங்க, வீரியத்தன்மை இல்லாதவங்க இந்த குழிப்பணியாரம், ஓங்கி நிற்கக்கூடிய ஓரிதழ் பணியாரம் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக ஆண் உறுப்பு ஸ்டாண்டர்டாக நிற்கும், நல்லா வலிமையாக இருக்கும், சுருகி போகாது, சீக்கிரம் வராது.
ஸோ பணியாரம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த பணியாரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாகவே இருக்குது, எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம டாக்டர் கிட்ட இருக்குது, கேப்சூல்ஸ் மூலியமா இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ அருணாச்சலேஸ்வரர் ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் இருக்குது, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இல்லை என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கொரியர் போடுங்க, உங்களுக்கான மெடிசன்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கலாம். ஓரிரை பணியாரம் உங்களுக்கு ஓங்கி நிற்கிறதுக்காக செஞ்சுட்டேன். இது சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க, ஆண்மையோடு இருங்க, மனையை சந்தோஷமாக வச்சுங்க. இந்த பணியாரம் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதில் நிறைய மூலிகை இருக்கிறதால உங்களுடைய உடம்புடைய பலம் அதிகமாக இருக்கும். ஒரு செக்ஸ் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆண்மகனா நீங்கள் வருவீங்க, இது உறுதி. ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையணை மந்திரத்தோட ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மருத்துவ சமையல் போயிட்டு இருக்கு. மருத்துவ சமையலில் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷஸ் ஐடியா இருக்குது, இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், எங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தலையணை மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாம என்ன பண்றீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே கிளிக் பண்ணி வச்சிருங்க, அப்பப்பதான் நோட்டிபிகேஷன்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ புதுசா நிறைய டிஷ்ஷோட நாங்க அவங்க மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கலக்கான டிஷ்ஷஸோட உங்களை வந்து மீட் பண்றோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆய்கரனும் மற்றும் மருத்துவர் பழனி ஐயா. நன்றி.